3 படங்கள் பைசன், டீசல் அண்ட் டியூடு. ஆனால் இந்த தீபாவளி ரேஸில் முந்தி நிற்கிறது பைசன் தான். இவ்வளவு அழகியலோட இப்படி ஒரு படைப்பை கொடுக்க முடியும். ஏன்னா அந்த களமே ஒரு வன்மமான ஒரு களம். அது ஒரு களத்தை கையில் எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப பொயட்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு சிலருக்கு தான் அமையும். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சும்மா சாதாரணம், நீங்கள் போய் பாருங்கள். அந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கிறாருங்கிறத கண்கூட உங்களால் உணர முடியும். விக்ரமோட டெடிகேஷன் இவர்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு அவரை விட ஜாஸ்தி அவர் பண்ணுவாரோன்னு நினைக்கிற அளவுக்கு. டியூடு எங்கே சார் இருந்துச்சு? டியூடு பிரதீப் ரங்கநாதனுடைய ஒரு மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை திமுறா மாறிடுச்சோன்னு எனக்கு. பிரதீப் ரங்கநாதன்ட்டையும் சரி, மமிதா பைஜுட்டையும் சரி, அல்லது படத்தில் வருகிற சரத்குமார் கேரக்டரும் சரி, எல்லாமே ஓவர் ஆக்டிங்காக இருக்குது. அவங்கள எக்ஸாகரேட் பண்ணி நினச்சிக்கிட்டு நாம் அப்படி நின்னாலே இந்த படம் ஓடிடும்னு நினச்சிருக்காங்க. அதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. டீசல் நிலமை என்ன சார்? நமக்கு ஒரு புதுமையான ஒரு கதை களம் தான் அது. ஆனால் சொன்ன விதம் ரொம்ப போராது. சிம்புன்னு ஒருத்தர், வெற்றிமாறன் ஒருத்தர், 2 பேரும் சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ப்ரோமோவை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு சின்ன விமர்சனம் உண்டு. ரேடி அந்த ப்ரோமோ நம்மளை அப்படியே கவர்ந்துருச்சான்னா இல்லை. அதில் சிம்பு நடந்து வராரு இல்லையா, அங்கேருந்து தான் அந்த ப்ரோமோவே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி எல்லாமே ஓபி அடிச்சிருக்காங்க. வெற்றிமாறனோட சிம்புவாக தான் பார்க்க முடியும். ஒரே சிம்புவோட ஸ்டைல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அது வேண்டாமேங்கிறேன். வெற்றிமாறன் தானே இங்கே வெற்றிமாறன் சிம்பு சேரும்போது தானே அந்த படத்துக்கு நமக்கு இன்னும் ஒரு எதிர்பார்ப்பு வருது. ஆனால் அந்த வடச்சென்னை யூனிவர்ஸுங்கிறது உருவாகுமா சார்? ஏன்னா இது 1991 கதை சொல்கிறாங்க. ஒரு களம் தான் வடச்சென்னையாக இருக்குமே தவிர கதை முழுக்க முழுக்க இவங்க இப்போ உருவாக்கின கதை. ஓகே. ஆனால் வெற்றிமாறனுக்கு அனிருத்தோட பிஜிஎம் செட் ஆகுதா சார்? அது வெற்றிமாறன் ஸ்டைலே வேறு. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். தட்டார் புட்டின்னு போட்டு அடித்து குத்திட்டுலாம் இருக்க மாட்டாங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு சந்தன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். தீபாவளி வாழ்த்துக்கள் சார். தீபாவளி வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. நம்முடைய நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். கண்டிப்பாக சார். இப்போ தீபாவளிக்கு 3 படங்கள் பைசன், டீசல் அண்ட் டியூடு. 3 படத்தையும் பார்க்கும்போது பைசன் தீபாவளி ரேஸில் முந்தி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்வை என்ன? ஆக்சுவலாக மாரி செல்வராஜ் 3 படங்களுமே வெற்றி அடையணுங்கிற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். அதுதான் ஒரு நல்ல டைரக்டருக்கு அழகு. அதே மாதிரி எல்லாருமே போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். இந்த முறை ரிலீஸ் ஆகிற 3 படங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் மற்ற படங்களும் வெற்றி பெறணுங்கிற அளவுக்கு ட்வீட்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த தீபாவளி ரேஸில் முந்தி நிற்கிறது பைசன் தான். தீபாவளி ரேஸில் மட்டும் இல்லை, இதுவரைக்கும் வந்த தமிழ் சினிமாக்களில் மிக முக்கியமான படமாக மாறி என்றைக்கோ வந்த படங்களில் கூட இன்றைக்கி ரேஸுக்கு இழுத்துக்கிட்டு முன்னாடி நிற்கிது பைசன். அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயந்தான். ஏன்னா இப்போ அவங்க தொடர்ந்து அவங்களுடைய வழியை சொல்கிறாங்க அப்படிங்கிறத வெவ்வேறு தேர்ட் லாங்குவேஜெல்லாம் இங்கே விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எதையுமே அவர் காதில் வாங்கிக்காமல் தன் படைப்பு உண்டு, தன் அழகியல் உண்டுங்கிறதோட இருந்திருக்கிறாரு. இவ்வளவு அழகியலோட இப்படி ஒரு படைப்பை கொடுக்க முடியுமா? ஏன்னா அந்த களமே ஒரு வன்மமான ஒரு களம். அது வன்முறை தாண்டவமாடுகிற ஒரு களத்தை கையில் எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப பொயட்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு சிலருக்கு தான் அமையும். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கேன். ஓகே. பைசன் படத்தில் நிறைய வசனங்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க சார். இன்னைக்கு கூட மீமெல்லாம் போட்டாங்க. அந்த வசனம் நீக்கிறதுக்குள்ளே போய் படத்தை பார்த்துருங்க அப்படின்னு. நீக்கிற அளவுக்கு வசனங்கள் இருக்கு. இல்லை, அவர் யாரையும் ஹர்ட் பண்ணல. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாரு, பல கருத்துக்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அதாவது என் அப்பன் தாத்தன் அவனுடைய தாத்தனுக்கு முன்னால் உருவான பகை இது, அது ஏன் காலகாலமாக தொடர்ந்து வருது. அதுதான் சொல்கிறாரு. காலகாலமாக அது ஏன் தொடருது, காரணம் இல்லாமல் தொடர்ந்துகிட்டே இருக்கே, யாரோ ஒருத்தனை பாதிச்சுட்டே இருக்குது. அது அதை தான் அந்த இதில் டைலாக், பல டைலாக்கு. நீங்கள் அமீர் பேசுகிறதாகட்டும், லால் பேசுகிறதாகட்டும், நம்ம நினைக்கிறோம்ல சாதி தலைவர்கள் இவங்க வெறியோடு இருப்பாங்க அப்படின்னு, அந்த வெறியை ஒரு தூண்டிவிடவே இல்லை. அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஹியூமானிட்டி இருக்குது, அவங்களுக்குள்ளேயும் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு பேசுகிற கேரக்டராக 2 பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகாக ரொம்ப பேலன்ஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்துருக்கிறார். நினச்சா ஒரு பெரிய வன்முறையை தூண்டுற படம் இது. ஆனால் அவ்வளோ பெரிய நெருப்பில் ஒரு நல்ல ஐஸ் வாட்டர் எடுத்து அடிச்சிருக்கிறார். பாருங்கய்யா, கேளுங்கய்யா அப்படின்ட்டு. அதை தான் சொல்கிறேனே, வியப்பதற்கு நிறையா இருக்குது. இதில் எடிட் பண்ணுறது கட் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படியே படத்தை அப்படியே பார்க்கலாம். ஆரம்பத்துலேருந்தே மாரி செல்வராஜ் படங்கள் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது.
அந்த கூட்டத்துக்கும் சேர்த்து தான் மாரி செல்வராஜ் படம் எடுத்திருக்காரு இந்த படத்தை அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்க? உண்மைதான் உண்மைதான். அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய வழியை ஒரு பக்கம் கடத்திக்கிட்டே இருக்காரு, இன்னொரு பக்கம் வந்து அதை கேட்கிற சமூகம், அதாவது அடக்குகிற சமூகமாக இருந்தாலும் சரி, ஓரமாக நின்று ஒதுங்கி வேடிக்கை பார்க்குற சமூகமாக இருந்தாலும் சரி, இந்த நியாயத்தை புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படிங்கிறது தான் அவர் வைக்கிற கேள்வியாக இருக்குது படத்தில். அதை யாருக்கும் கோபம் வராமல் வைக்கிறார். பார்த்துட்டு ஐயோ இவெல்லாம் ஒரு டைரக்டரா, இந்த படத்தை தடை செய்யணும், இது வந்து பெரிய வன்முறையை தூண்டும், அப்படி இப்படிலாம் யாரும் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஓகே. பைசனுக்கு அப்புறம் துருவோட அந்த நிறைய கதவுகள் வாய்ப்புகள் திறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னை அர்ப்பணிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஒரு நடிகரோட பையன் அப்படிங்கிறத தாண்டி துரு வந்துட்டாருன்றாங்க. உண்மையா சார் அது? 100% உண்மைங்க. உள்ளபடியே வந்து வேற யாரும் இந்த கேரக்டர்லாம் எடுத்து இப்படிலாம் சுமக்கவே முடியாது. அதாவது பொய் போல் பொய் தான், பொய்யைத்தான் உண்மை மாதிரி காமிக்கிறாங்க, அதுதானே சினிமா. ஆனால் இந்த சினிமாவுக்காக உண்மையாகவே இருந்தாலும் அவ்வளோ வேலையும் செய்கிறார். ஒரு காட்சியில் வந்து இந்த ஏர் உழுவுல மாடு அப்படி அந்த இதை பிடிச்சி அந்த நுகத்தடின்னு சொல்லுவாங்க, அதை அப்படி பிடிச்சி அப்படி இழுத்துட்டு வராரு பாருங்க. பின்னாடி ஒரு கேரக்டர் அது மேலே உட்காந்துருக்கும், அப்படியே அவர் இழுத்துட்டு வர்றதை அந்த லாங் ஷாட்டில் அப்படி காமிக்கிறாங்க. அதெல்லாம் அப்படியே ஒரிஜினலாகவே பண்ணியிருக்காரு. இதெல்லாம் சும்மா சாதாரணம், நீங்கள் போய் பாருங்கள் அந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கிறாருங்கிறத கண்கூட உங்களால் உணர முடியும். விக்ரமோட டெடிகேஷன் இவர்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். அவரை விட ஜாஸ்தி அவர் பண்ணுவாரோன்னு நினைக்கிற அளவுக்கு வந்திருக்கு. அதாவது கதைக்கு தொடர்புன்னா அதுக்காக உயிரோட கொடுத்துடலாம். அதாவது கதைக்கு சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் வந்து உழைக்கிறதுங்கிறது வேற, அதெல்லாம் வந்து விடலுக்கு இறைத்த நீராக போயிடும். ஆனால் இந்த கதைக்கு நான் இப்படி தான் வந்து நிற்கணுங்கும் போது அப்படி நிற்கிற அந்த பண்பு இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப என்ன நம்பிக்கையில் இப்படிலாம் இருந்தாலும் உழைச்சாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த படம் வந்து நல்லா ஓடிடுங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும். அதை தாண்டி மாரி செல்வராஜ் படத்தில் தான் நாம் வந்து ப்ரொமோட் ஆகி வரணும், இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுறக்கூடாது, பிடிச்சிட்டு எப்படியாவது மேலே வந்துடணுங்கிற ஒரு வெறியும் அவருக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து அப்படி அடிபட்டு மிதிப்பட்டு ஊதப்பட்டு எப்படியோ மாறி வந்திருக்காரு அவர். கண்டிப்பாக சார். இதில் குறிப்பாக வந்து மியூசிக் பற்றி பேசுகிறாங்க. நிவாஸ் கே பிரசன்னா எப்போவுமே ஒரு 3 மியூசிக் டேரக்டர் சுற்றிட்டு இருக்கீங்க, இங்கே ஒரு ஆள் தனியாக வந்து தேட்டரையே அலற விட்டு ஒருத்தர் மியூசிக் போட்டிருக்காரு அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்குறோம். உண்மையிலேயே அந்த மியூசிக் ரொம்ப தரமாக பண்ணியிருந்தாங்க. ஆமாங்க, முக்கியமாக அந்த பேக்ரவுண்ட் மியூசிக், பாடல்கள் ஒரு பக்கம் பட்டையை கிளப்பிட்டார், பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குல்ல, ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். நீங்கள் கண்ணை மூடிட்டு கேட்டிங்கன்னா இது இவரோட பேக்ரவுண்டு, இது இவரோட பேக்ரவுண்டு நம்ம சொல்லிடலாம். ஆனால் நமக்கு அது புதுசான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்காக அதில் இருக்குது. அது வந்து இந்த காட்சிகளை நமக்குள்ளே திணிக்கிறதுக்கான ஒரு பெரும் பங்கை இந்த பின்னணி இசை ஒர்க் பண்ணியிருக்கு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதிகமாக கிளாப் வாங்கினது யாருன்னா அமீரோட கேரக்டர். ஆமாம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு தலைவரையும் சொல்கிறாங்க, அந்த கேரக்டரையும் சொல்கிறாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணதை பார்க்குறீங்க சார்? ஏன்னா ஒரு காரில் பேசிட்டு டைலாக்லாம் கேட்கும்போது ஏதோ ஒரு அரசியல் தலைவரை சொல்கிற மாதிரி இருக்குது. அது மீமாவும் போட்டுட்டு இருக்காங்க, இவரை தான் சொல்கிறாரு அவரை தான் சொல்கிறாருன்னு. அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு? இல்லைங்க, குறிப்பிட்ட தலைவரே ஒரு சொல்கிறாரு அப்படின்னு நாம் நினைக்கிறோம், அது உண்மை கூட இருக்கலாம். ஆனால் பொதுவான கருத்தை தான் அவர் முன்வைக்கிறார். ஒரு சமூகத்துக்காக போராடணுங்கிற எண்ணத்தோடு வர்ற தலைவர்கள் பின்னாலே எப்படி மாறி போகிறாங்கங்கிறத அவர் சொல்கிறாரு. இது வந்து காலகாலமாக நம்ம பார்க்குறது தானே, அது இவர் தானே நம்ம எப்படி அடையாளப்படுத்த முடியும். ஆனால் அவங்க ரிசம்பரன்ஸ்குள்ளே வந்துடுறாங்க, அது வந்து வேறு வழியில். ஏன்னா சமகால அரசியலை நம்ம பார்க்குறோம், அவங்க நேற்று என்னவா இருக்காங்க இன்றைக்கி என்னவா இருக்காங்கங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறது சரிதானோன்னு தோணுது. ஆனால் இவரை தான் சொன்னாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே. டியூட் எங்கே சார் இருந்துச்சு? ஆக்சுவலி டியூடு வந்து பிரதீப் ரங்கநாதனுடைய ஒரு மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை வந்து திமுறா மாறிடுச்சோன்னு எனக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டு. நம்ம என்ன பண்ணாலும் இவங்க ஏற்றுப்பாங்கங்கிறது இருக்குல்ல. அதாவது பிரதீப் ரங்கநாதன்ட்ட கதைங்கிறது ரொம்ப தின் லைனாக தான் இருக்கும். அந்த சீன்லாம் அவர் மிரட்டிடுவார், நம்மளை வந்து ரொம்ப ரசிக்க வச்சுருவார். இந்த படத்தில் வந்து ஒரு தின் லைன் தான், ஆனால் அந்த லைன் வந்து ரொம்ப ரசிச்சுட்டு போகிற லைனாக இல்லை, அது ரொம்ப சமூகத்திற்கு கேடான ஒரு லைனாக இருக்குது. அதை வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாது. இன்றைக்கி எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பொதுமைப்படுத்த முடியாதுல்ல, இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை சொல்ல முடியாது, பொது நேச்சுரலாக சொல்ல முடியாது. ஆமாம், ஏதோ ஒன்று தூக்கிட்டு வந்து போட்டு அதையே மையக்கருவை உருவாக்கி இது வந்து நார்மலைஸ் பண்ணுற வேலை இருக்குல்ல, அது எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? ஓகே. அதனால் இந்த கதையின் கருவே தப்பு, அதனால் இந்த படம் வந்து விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய இந்த ஓவர் ஆக்டிங்கு, அது வந்து ஓவர் ஆக்டிங்காக தான் நான் பார்க்குறேன். அது பிரதீப் ரங்கநாதன்ட்டையும் சரி, மமிதா பைஜுட்டையும் சரி, அல்லது படத்தில் வருகிற
சரத்குமார் கேரக்டரும் சரி எல்லாமே ஓவர் ஆக்டிங்காக இருக்குது. ஒரு காலத்தில் டி ராஜேந்தர் படமெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருமே டி ராஜேந்தர் மாதிரியே பேசும். ஏன்னா அவர் தானே சொல்லி கொடுப்பாரு. இந்த படத்தில் எல்லாமே பிரதீப் கேரக்டராகவே பண்ணுறாங்க. அது எப்படின்னு நமக்கு புரியல. அதான் ஓவராக அவங்கள எக்ஸாகரேட் பண்ணி நினச்சிக்கிட்டு நாம் அப்படி வந்து நின்னாலே இந்த படம் ஓடிடும்னு நினச்சிருக்காங்க. ஓகே, அதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலி இப்போ தமிழ் தெலுங்குலையுமே மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன சார் ஆச்சு? வரிசையாக இது மாதிரி ஆகிட்டே இருக்கு. இல்லை, எல்லாருமே நம்புறது அந்த படம் ஒரேடியாக நம்மளை அறுத்து கொள்கிற படம்லாம் கிடையாது. நிறைய ஃபண்ட் இருக்குது. நம்ம பிரதீப் ரங்கநாதனுடைய சிக்னேச்சர்னு ஒன்று இருக்கும் இல்லையா, நம்ம ரசிக்கும்படியெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் இப்போ இந்த இன்ஸ்டாவில் எப்படி ஆபாசம் மலிந்து போயிருக்கோம் அந்த மாதிரி சர்வசாதாரணமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அது ஓகே, அது நம்ம ஒரு படம் எடுத்திருக்கோம், இது வந்து இவ்வளோ பேர் உள்ளே வராங்க, முக்கியமாக பெண்கள் வராங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி டைலாக்ஸை வைக்கணும்லாம் தோணணும்ல. 18 வயசு பசங்க அல்லது இன்ஸ்டாவில் புழங்குற பசங்க அவங்க கைத்தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க. அதுக்காக நீங்கள் முழு படத்தையும் கொடுத்துட முடியாது இல்லை. அதெல்லாம் ரொம்ப தவறாக இருந்துச்சு. சில டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப தவறாக இருந்துச்சு, சில காட்சிகளே ரொம்ப தவறாக இருந்துச்சு. ஓகே, டீசல் நிலமை என்ன சார்? இப்போ டீசல் வந்து எனக்கு பாவம் ஹரிஷ் கல்யாண் ரொம்ப அழகாக வளர்ந்து வந்துட்டு இருந்தார். ஆனால் பல வருடங்களுக்கு முன்னாடி எடுத்த படம் இது. அதுக்கப்புறம் ஹரிஷ் கல்யாணுடைய கதை கேட்கும் கெப்பாசிட்டி வேற யாருக்கு, நல்ல கதைகளாக தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. லப்பர் பந்த் மாதிரி படங்கள்லாம், லப்பர் பந்தெல்லாம் சிறப்பான படம் தானே. ஸோ அப்படி வந்துட்டு இருந்தவர். இது பழைய படம், அது இப்போ ரிலீஸ் ஆகுது. அவருடைய பட்ஜெட்டில், அவருடைய கரியரில் பெரிய பட்ஜெட் படம் அது. எல்லாமே ஓகே தான், ஆனால் அதை சொன்ன விதம் வந்து சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுச்சு. இந்த நாட்டு கூட சூப்பரான நாட்டு, ஓகே, நமக்கு ஒரு புதுமையான ஒரு கதை களம் தான் அது. ஆனால் சொன்ன விதம் வந்து ரொம்ப புவரா இருந்துச்சு. ஓகே, இப்போ அப்போ பார்க்கும்போது பைசன் மட்டும்தான் இப்போ முன்னாடி போயிட்டு இருக்காரு. பைசன் தான் வசூல் ரீதியா. இந்த தீபாவளி பைசன் தீபாவளி. ஓகே, ஜென்ரல் ஆடியன்ஸ் உள்ள வருவாங்களா சார் பைசனுக்கு? கட்டாயமா வருவாங்க, கட்டாயமா வருவாங்க. எல்லாரும் ரசிக்கக்கூடிய படம் தான் இது. ஓகே சார், இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் சிம்புன்னு ஒருத்தர், வெற்றிமாறன் ஒருத்தர், 2 பேரும் சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. வடச்சென்னையில் இருக்குமா, வடச்சென்னை 2வா 3யான்னு பேசிட்டு இருந்தா, இல்லைங்க வடச்சென்னைக்குள்ள இது ஒரு கதை அப்படின்னு. அந்த அன்பு டிஸ்டர்ப் பண்ணாது, ஆனால் அன்பு இந்த கதையில் இருப்பார் அப்படின்னு தனுஷ் பற்றி சிம்பு அவர்களே சொல்கிறாரு. பெர்ஃபார்மன்ஸ் பின்னிதாவில் அவரை போடுங்க அப்படின்ட்டு. எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நல்ல விஷயந்தான். இப்போது 2 சமகால ஹீரோக்கள் சேர்ந்து வளர்ந்து வர்றவங்க, ஒரு கட்டத்தில் அவங்களுக்குள்ள போட்டி பொறாமைகள்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி அவர் தனுஷை மென்ஷன் பண்ணுறாருன்னு கட்டாயமாக அதை பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா அந்த பண்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கும் பொழுது தான் இங்கே ஒரு சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கும். அதை அவங்க பண்ணுறாங்க, நல்ல விஷயம். ஆனால் இந்த ப்ரோமோவை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு சின்ன விமர்சனம் உண்டு. ரேடி அந்த ப்ரோமோ நம்மளை அப்படியே கவர்ந்துருச்சான்னா இல்லை. அதில் வந்து சிம்பு நடந்து வராரு இல்லையா, அங்கேருந்து தான் அந்த ப்ரோமோவே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி எல்லாமே ஓப்பி அடிச்சிருக்காங்க. வளவளன்னு இவர் பேசி, நெல்சன் பேசி, அது அவசியம் இல்லாததாக தான் நான் பார்க்குறேன். 5 நிமிஷம் ப்ரோமோ கிறிஸ்பாக இருக்கணும், அவ்வளோதான். அவர் என்ட்ரிலேருந்து நீங்கள் போட்டிங்கன்னா சிறப்பாக இருந்திருக்கும். அதை ஏன்னோ கொட்ட விட்டார், புரியல. ஒருவேளை ஒரேடியாக எதிர்பார்க்க வைக்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலான்னு நினச்சிருக்காங்களே. ஓகே, ஆனால் சிம்பு டோட்டலாக மாறின மாதிரி இருக்கே சார். அந்த சின்ன வயசு கேரக்டரும் சரி, அந்த கோர்ட்டுக்குள்ளே உள்ளே கூப்பிடும் போது லுங்கியை கட்டிட்டு ஓடுறதும் சரி, வெற்றிமாறனோட சிம்புவாக தான் பார்க்க முடியுது. ஒரே சிம்புவோட ஸ்டைல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அது வேண்டாமேங்கிறேன். வெற்றிமாறன் தானே இங்கே, வெற்றிமாறன் சிம்பு சேரும்போது தானே அந்த படத்துக்கு நமக்கு இன்னும் ஒரு எதிர்பார்ப்பு வருது. அப்போ வெற்றிமாறன் சொன்னதை கேட்டு வெற்றிமாறன் எப்படிலாம் நடிக்க சொல்கிறாரோ அதுமாதிரி நடிச்சிட்டாலே நல்லா தானே இருக்கும். ஓகே, ஏன்னா ஏற்கனவே தனுஷ் தான் பண்ணியிருக்கிறாரு, நல்லா வந்திருக்கிறாரு. அப்போ ஒரு சிம்பு கேட்டு நல்லா வர்றதுக்கு என்ன இருக்குது, வரட்டுமே, அதில் ஒன்றும் தப்பு. ஆனால் ஆரம்பத்தில் தனுஷ் வந்து என்ஓசி வாங்குறதுக்கு காசு கேட்டார் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அப்புறம் தனுஷுக்கும் சிம்புக்கும் பிரச்சனை. இப்போ ரீசெண்டாக ஸ்ரேயா 4 பேருக்கு இருக்காங்க இவர் அழிக்கிறதுக்கு அப்படின்னு. அந்த 4 பேரையும் சிம்பு பேர் இருந்துச்சு. ஆனால் ப்ரொமோவில் வந்து இவர் பாட்டு டக்குன்னு தனுஷ்னு சொன்னோன்னா இது எல்லாமே உடஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் திரும்பவும் தனுஷை யாரோ எதிர்க்கிறாங்க, வைக்கிறாங்க. இது எப்படி சார் எடுத்துக்கிறது? இல்லை, அது ஒரு பெரிய அரசியலுங்க. இப்போ சினிமாவில் வந்து ஒரு மேடையில் பேசுகிறது எல்லாத்தையுமே நம்ம உண்மைன்னு எடுத்துக்க முடியாது. அது தனுஷ் பேசுகிறதாகட்டும், அல்லது சிம்பு பேசுகிறதாகட்டும், அல்லது யார் பெரிய ஹீரோக்கள் பேசுகிறதாகட்டும், எல்லாத்தையுமே நம்ம நேரடியாக ஆஹா இவரே பேசிட்டாரு அப்போ எல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் அது வந்து ரசிகர்களுக்கிடையே ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தும். அவர் உண்மை பேசுகிறாரா பொய் பேசுகிறாருன்னெலாம் அவனுக்கு தேவையில்லை. ஆனால் அவன் நம்புகிறான்ல, அப்போ அவனுக்குள்ள தனுஷ் மீதான வன்மம் குறையும்ல. இதை மற்றவர்கள் செய்கிறது நல்லது தான். ஆனால் எல்லாமே உண்மையானா கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, முதல்ல என்ஓசி கொடுக்கல அவருன்னு, அது உண்மை தான், கொடுக்கல. அதற்கப்புறம் வந்து அது வெளியில் என்ஓசி கொடுக்கல, அதுக்கு தொகை கேட்குறாருன்னு ஒரு தகவல் வந்தோடனே
மறுபடி தனுஷ் வந்து இல்லை கொடுத்துருங்க, இது ஒரு பெரிய பிரச்சனையாகுதுன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி போகுது. அதுக்கு இடையில் இன்னொரு தகவலையும் சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா, தனுஷனுடைய படத்தின் ராயல்ட்டி எல்லாத்தையுமே ஐஸ்வரி கணேஷ்ட கொடுத்துட்டாரு. அவர் ஒரு பெரும் தொகைக்கு விற்றுட்டாரு. இப்போ நாளைக்கு தனுஷே அவர் படத்தை ரீமேக் பண்ணணும் அல்லது வந்து பார்ட் 2 கொண்டு வரணும் அல்லது அந்த டைட்டில் பயன்படுத்தணும்னா ஐஸ்வரி கணேஷில் போய் பர்மிஷன் வாங்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஏதோ உள்ளே நடந்திருக்கு. இப்போ நாளைக்கு இந்த படத்துக்கு ஏதோ ஒரு கேரக்டரை உள்ளே கொண்டு வராங்க, ஒரு அன்பு கேரக்டரை உள்ளே வராருன்னா ஐஸ்வரி கணேஷ்ட தான் இன்னும் நீங்கள் பர்மிஷன் வாங்கணும், தனுஷ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி உள்ள ஏதோ ஒரு ஏற்பாடு ஒன்று நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்குள்ள நேரடி மோதல்ங்கிறது இல்லாமல் போயிடும்ல. ஓகே. ஆனால் அந்த வடச்சென்னை யூனிவர்ஸுங்கிறது உருவாகுமா சார்? ஏன்னா இது 1991 கதை சொல்கிறாங்க, 97க்கு அப்புறம் அன்புவோட கதை வருது, ராஜன் கேரக்டர் வேறு இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா வடச்சென்னைன்றது வெளியே போய் தான் உள்ளே வருது இந்த படம். இல்லை எல்லாமே சேர்ந்து இதுக்குள்ளே வராது. ஆக்சுவலாக அங்கேருந்து ஒரு கிளைக்கதையோடு வராங்க அவங்க. அந்த கிளைக்கதைங்கிறதை இவங்க உருவாக்குறது. ஒரு களம் தான் வடச்சென்னையாக இருக்குமே தவிர கதை முழுக்க முழுக்க இவங்க இப்போ உருவாக்கின கதை. ஸோ அதனால் அதுக்குள்ளே அதெல்லாம் வரணுங்கிறது அவசியம் இல்லை. எங்கேயாவது அது பேராக கடந்து போகும். ஒரு சும்மா ஒரு இந்த யூனிவர்ஸ் மாதிரி காட்டுற மாதிரி, அவ்வளோதான். சும்மா ஜஸ்ட் அவர் இங்கே இருக்கார், உங்கள்கிட்ட சொல்லி அனுப்புனார் அப்படிங்கிற மாதிரி இந்த பேரை பயன்படுத்தி போவாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி இது டோட்டலாக வேறு. ஆனால் இன்றைக்கி இது பைசன் படம் வந்து அதில் அமீரனுடைய நடிப்பையெல்லாம் பார்த்த பிறகு அந்த ராஜன் வகையரா படத்தை கூட இவங்க கொண்டு வரதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது, உள்ளே கொண்டு வர. ஏன்னா ஏற்கனவே ஒரு 60-70% ரெடியாக இருக்குது, எடுக்கப்பட்டதே இருக்குது. ஓகே. அமீரை வச்சு திரும்ப கொஞ்சம் எடுத்துட்டாங்கன்னா அதையே தனியாக ஒரு படமாக கொண்டு வரலாம். இந்த கேரக்டர் தான் கிட்டத்தட்ட அதுலேயும் இருக்கார். அப்போ அது வேறு மாதிரி இருக்கும். பட் யார் செய்ய போகிறாங்கன்னு தெரியும். ஓகே. ஆனால் வெற்றிமாறனுக்கு அனிருத்தோட பிஜிஎம் செட் ஆகுதா சார்? இல்லைங்க, அது கொஞ்சம் அனிருத் வந்து சிட்டி டைப் ஆஃப் படங்கள்லேயே அடித்து தள்ளிட்டார். வட சென்னை வந்து சிட்டி தான், அது வேறு. பட் இருந்தாலும் அது இன்னும் கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் லோக்கலாக பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. அது அது வெற்றிமாறன் ஸ்டைலே வேறு. அவர் வந்து ஜிவி பிரகாஷோட இல்லைடா, ஜிவி பிரகாஷோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நிறைய மெலடிஸ் இருக்கும் அதுக்குள்ளே. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். தட்டார் புட்டின்னு போட்டு அடித்து குத்திட்டுலாம் இருக்க மாட்டாங்க. பட் அனிருத்தினுடைய ஸ்டைலே அடிக்கிறது குத்துறது தான். அப்போ வெற்றிமாறனே முதல்ல எப்படி அவர்கிட்ட ஜெல்லாருவாருன்னு தெரில. கதை வந்து அப்புறம் அவர் ஹேண்டில் பண்ணுறதை விடுங்க, முதல்ல இவரே அவர்கிட்ட போய் எப்படி ஜெல்லாவாருன்னு எனக்கு தெரில. ஜிவி பிரகாஷ் இளையராஜாவோட ஒர்க் பண்ணிவிட்டு எப்படி வெற்றிமாறனோட அனிருத்தோட பண்ண முடியும்னு தெரியல. பார்க்கலாம். அது ஒரு புது கலர்லாம் வந்து அதுவும் நல்லா இருந்ததுன்னு வைங்களேன். அதை பாசிட்டிவாக பார்ப்போமே. இல்லை இருந்தாலும் வடச்சென்னை அந்த பிஜிஎம் கேட்காம இதை முடிக்கக்கூடாதுன்றாங்க. மேபி படத்தில் வர்றது வாய்ப்பு இருக்குமா சார்? மேபி இந்த காட்சிகள்லாம் வந்து இல்லை வட சென்னையிலேருந்து நீங்கள் எதை பயன்படுத்தினாலும் நீங்கள் முறையான பர்மிஷன் வாங்கணும். வாங்கிதான். தனுஷை பொறுத்தளவுக்கு அவர் கொடுங்கன்னு சொல்லிட்டதா ஒரு தகவல் இருக்குது. அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. இன்னொரு தகவலும் நான் சொன்ன மாதிரி ஐஸ்வரி கணேஷ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவரும் பெருசாக கெடுபிடி பண்ண போகிறதில்ல. சார் எனக்கு வேணும்னா என்ன தொகையை வாங்கிட்டு கொடுக்க போகிறாரு, இல்லைன்னா அதே வெற்றிமாறனை வச்சு எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று பேசிட்டு போகிறாங்க. அது இன்னும் ஐஸ்வரி கணேஷை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதனால் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது ஒரேடியாக பயன்படுத்துவாங்களா அல்லது தேவைப்படாமலே இருக்குமாங்கிறதெல்லாம் தெரியல. படம் பார்த்தா தான் தெரியும்.